Good afternoon students. Next new topic, homogeneous differential equation, method of solving first order homogeneous differential equation. சரிங்களா? So check பார்த்து first கொடுத்திருக்கான் பாருங்க, check f of x, y and g of x, y are the homogeneous function of same degree. So போன இயர்ல homogeneous function படிச்சிருப்பீங்க, அதில் டிகிரி சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா, if dy by dx equal to f of y by x அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ இதில் y equal to vx, dy by dx பதிலாக v plus x into dv by dx நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ dy by dx பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கான், v plus x into dv by dx. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கான், v அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இங்கே y is equal to vx அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ v மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த x இந்த பக்கம் வந்தால் y by xன்னு வரும். அப்போ v is equal to எனக்கு என்னது, y by x. ஸோ அப்போ v is equal to y by xன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும், y by x equal to vன்னு வருமா. ஸோ அப்போ f of v அப்படின்னு வந்துருச்சா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் திரும்பவும், if dy by dx equal to f of x by y அப்படின்னு திரும்ப அதே கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. புட்டு x equal to v by y அண்டு அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் பாருங்க, dx by dy equal to f of x by y அப்படின்னா எனக்கு என்னது, x by y அப்படிங்கிறது எனக்கு என்னது, v. ஸோ அப்போ f of v equal to எனக்கு என்னது, v plus x into dv by by dy அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ v plus x is equal to dv by dy equal to f of v அப்படின்னு வரும், சரிங்களா. ஸோ ஃபார்முலாஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் என்ன அப்ளை பண்ணணும்னா, y is equal to vx அப்படின்னு அப்ளை பண்ணணும். dyக்கு பதிலாக b plus x into dv by dx அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னா, அதை சிம்ப்ளை பண்ணிகிட்டே வந்து, ஸோ வேரியபிள் செப்பரபிளில் v டைம் ஒரு பக்கமும் எக்ஸ் டைம் ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு அதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு, ஸோ ரீப்ளேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, v ஈக்குவல் டு எக்ஸ் பை y பை எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, v ஈக்குவல் டு y பை எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ எக்ஸைஸ் 4.3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள், சால்வ் த homogeneous differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x is equal to dy by dx equal to x plus y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்ம கொஸ்டினை எப்போவுமே dy by dx இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ dy by dx இருக்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா, dy by dx மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு, ஸோ இந்த x இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இன்சைன் வந்து எனக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ அப்போ x plus y டிவைட் பை x அப்படின்னு இங்கே வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ dy by dx மாதிரி கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு, ஸோ dy by dxஐ மாற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், புட்டு y is equal to v by x அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அடுத்து dy by dx equal to v plus x into dv by dx அப்படிங்கிறது, இது ரெண்டும் காமனாக எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ yக்கு பதிலாக vxும் dy by dx பதிலாக v plus x into dv by dxஐ நாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, எனக்கு dy by dxன்னு இருக்குது. ஸோ dy by dx பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், v plus x into dv by dx. ஸோ அப்போ அதை போட்டாச்சா, v plus x into dv by dx நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு x plus y டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ yக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், vx அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அப்போ x ப்ளஸ்ஸு yக்கு பதிலாக v into x அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. கீழே டிவைடட் பை x அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ஸோ இந்த v plus x into dv by dx அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் x வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக வெளியெடுத்து அப்படின்னா x இன்ட்டு 1 + v அப்படின்னு இங்கே வரும். ஸோ டிவைடட் பை x வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன இருக்கும், v + x இன்ட்டு dv by dx ஈக்குவல் டு 1 + v அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் வியை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் வின்னு வரும். ஸோ இப்போ x இன்ட்டு dv by dx ஈக்குவல் டு 1 + v - vன்னு இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வேரியபிள் செப்பரபிளை எடுத்துக்கணும். ஸோ வேரியபிள் செப்பரபிள் எடுக்கும்போது dv ஒரு பக்கமும் எக்ஸ் டைம் எல்லாம் ஒரு பக்கமும் நாங்கள் கொண்டு போகணும். ஸோ இப்போ dvயை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த dx கீழே டிவைடட் பை dxன்னு இருக்குல்ல, இது டிவைடரில் இருக்குது, இந்த சைடு வந்து எனக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ dx, இங்கே x வந்து இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்து எனக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ dx டிவைடட் பை x அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வேரியபிள் செப்பரபிளில் நான் dv ஒரு பக்கமும் x ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இன்டகிரேட் போடுங்க. இன்டகிரேட் சிம்பிள் போடும்போது இன்டகரல் dv ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், v அப்படின்னு வரும். இன்டகரல் அடுத்து dx பண்ணால் 1 ஆயிரும். 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இங்கே இருக்கும். 1 பை எக்ஸை பண்ணால் log xன்னு வரும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட்
கான்ஸ்டன்ட் எனக்கு என்னது லாக் சின்னு சேர்த்திக்கிறேன். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி எனக்கு என்னது லாக் ஏபின்னு வரும். ஸோ அதனால் வி ஈக்குவல் டு லாக் எக்ஸி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ லாக் சிஎக்ஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு இதை திருப்பி எழுதிக்கிறேன் ஈக்குவேஷனை எழுதிட்டு. ஸோ இப்போ இந்த லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக எக்ஸ்போனென்ஷியல் போத் சைடு எடுக்கிறேன். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். சிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் வின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சி இந்த பக்கம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் 1/c ஈக்குவல் டு இ பவர் வின்னு வரும். ஸோ இப்போ தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். என்ன சார் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வி ஈக்குவல் டு y/xன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே y ஈக்குவல் டு vx நம்ம எடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ y ஈக்குவல் டு vx அப்படின்னா v மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும் y/xன்னு வருமா. ஸோ இங்கே எடுத்துருக்கும் போது இதை ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது 1/c இன்ட்டு இ பவர் வியில் விக்கு பதிலாக y/xை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 1/c கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 1/cனாலும் cனாலும் எனக்கு என்ன தான் ஒன்று தான். ஸோ அதனால் 1/c ஈக்குவல் டு கேபிட்டல் C அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு இ பவர் விக்கு பதிலாக y/xை ரீப்ளேஸ் பண்ணால் இ பவர் y/x அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அனதர் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நமக்கு கொஞ்சம் வேணாம் சரிங்களா. அது கன்ஃபியூஸ் ஆகும், அது வேணாம் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கான் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3y அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கொஸ்டினை நம்ம என்ன மாற்றிக்கணும் dy/dx இருக்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ dy/dx மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மல்டிபிள் இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் என்ன முதல்ல சப்ஸ்டிட் பண்ணணும் ஒய்க்கு பதிலாக vxனும் dy/dxக்கு பதிலாக v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dx சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ dy/dxக்கு பதிலாக v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dx சப்ஸ்டிட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் vxை பண்ணணும். ஸோ அப்போ vxை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக vxை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dx அப்படியே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் இங்கே பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் நியூமரேட்டரில் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா 1 + 3வின்னு வரும். டினாமினேட்டரில் எக்ஸ் காமனாக இருக்குது எக்ஸ் வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு 1 - v அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dx அப்படியே தான் இருக்குது. 1 + 3v டிவைட் பை 1 - v பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த v இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் வந்தால் -vன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு dv/dx ஈக்குவல் டு 1 + 3v டிவைட் பை 1 - v மைனஸ் v அப்படின்னு இங்கே வரும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் -vன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு dv/dx அப்படியே தான் இருக்குது ஈக்குவல் டு 1 + 3v அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 1 - vயை கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் இங்கே v கிராஸ் ஆகும்போது v -v அதாவது மைனஸ் தான் இருக்குது -v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு v இன்ட்டு v எனக்கு என்ன வரும் v ஸ்கொயர்னு வந்துடும் டிவைட் பை ஹோல் டிவைட் பை 1 - v இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு dv/dx ஈக்குவல் டு இதை சிம்ப்ளை பண்ணால் 1 + 3v - v எனக்கு என்ன வரும் +2vன்னு வந்துடும் ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைட் பை 1 - vன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் டைம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும் v டைம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே dvயை மட்டும் வச்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே v டைம் தானே இதை டோட்டலாக இன்சைட் எடுத்துகிட்டு வந்தால் தலைகளாக மாறும். ஸோ அப்போ 1/v டிவைட் பை 1 + 2v + v ஸ்கொயர்டு இன்ட்டு dvன்னு இருக்கும். இந்த dx இந்த பக்கம் டிவைடில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் எக்ஸ் மல்டிபிள் இருக்குது இந்த பக்கம் வந்தால் டிவைடு அப்போ dx டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வேரியபிள் செப்பரபிளில் எக்ஸ் டைம் தனியாக v டைம் தனியாக பிரிச்சாச்சு. ஸோ இப்போ போத் சைடு நான் என்ன பண்ணுறேன் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது பாருங்கள் 1 - v டிவைட் பை 1 ப்ளஸ் அடுத்து எனக்கு என்ன இருக்குது 2v + v ஸ்கொயர் இருக்குது. இது பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா b + 1 the whole squared அப்படின்னு இருக்குது. அதாவது a + b the whole squared ஃபார்மேட்டில் இருக்கனால b + 1 the whole squaredனு இதை எழுதிக்கிறேன் ஓகே இன்ட்டு dv ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் dx டிவைட் பை x அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் இதை இன்டகிரேட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்சல் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்போமா போன வருஷம். ஸோ அந்த மெத்தடை கொண்டு வரோம் சரிங்களா. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோட வேல்யூ நமக்கு தெரியணும் சரிங்களா. ஸோ அதனால் இதை பார்சல் ஃப்ராக்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து எழுதிங்க. இந்த ஈக்குவேஷன் என்னது 1 - v டிவைட் பை v + 1 the whole squared அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்சல் ஃப்ராக்ஷனில் பிரித்து அப்படின்னா எப்படி பிரிப்போம் a/v + 1 + b/v + 1 the whole squaredனு பிரிப்போம். ஸோ அப்போ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் a இன்ட்டு v + 1 the whole squared ப்ளஸ் b இன்ட்டு v + 1 டிவைட் பைன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். v + 1 கேன்சல் பண்ணும்போது இங்கே பவர் டைமில் ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ இங்கே ஒரு v + 1 கேன்சல் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம் எனக்கு என்னது 1 - v ஈக்குவல் டு a இன்ட்டு
v + 1 + b அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏபியோட வேல்யூ நமக்கு வேணும். ஏபியோட வேல்யூ எனக்கு என்னது v = -1 அப்படின்னு கொடுத்தோம்னா பியோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 2 அப்படின்னு வரும். -1 கொடுத்தா இங்கே என்ன வரும் 1 - -1 எனக்கு என்ன வரும் +1 ஆயிரும் 2 அப்படின்னு இருக்கும். இங்கே a 0 ஆயிரும். b = எனக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து புட்டு v = 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா a + b = 1 v = 0ன்னு கொடுத்தா 1 = இங்கே 0ன்னு கொடுத்தா a + bன்னு கிடைக்கும். பியோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் a = எனக்கு என்ன கிடைக்கும் -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏபியோட வேல்யூவை கொண்டு வந்து ஸோ இங்கே நாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு என்னது -1 / v + 1 ப்ளஸ் 2 / v + 1 the ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குமா. ஸோ அந்த ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இங்கே தூக்கி எடுத்து எழுதியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக தூக்கி இன்டகிரல் ஆஃப் இங்கே எடுத்து எழுதிங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனில் தூக்கி எழுதுங்க. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக தானே இந்த ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிட்டு இன்ட்டு டிவி = இன்டகிரல் ஆஃப் dx / x அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை இன்டகிரல் பண்ணும்போது பாருங்கள் 1/x அப்படிங்கிற மாடலில் இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் இருக்கனால -1/x பண்ணால் log xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே v + 1 இருக்கனால log of v + 1 அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள் v + 1 the ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும்போது 1/x² பண்ணால் எனக்கு என்ன வரும் -1/v + 1 பவர் 1 குறைஞ்சிரும். ஸோ அதனால் மைனஸ் இந்த 2 அப்படியே தான் இருக்குது 2 / v + 1 அப்படின்னு இருக்குது. இன்ட்டு டிவி பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் இங்கே 1/x பண்ணால் எனக்கு என்ன வரும் log xன்னு வரும். ப்ளஸ்ஸு கான்ஸ்டன்ட் எனக்கு என்னது log cன்னு நம்ம ஒரு சிஎஸ் சேர்த்திக்கணும் இன்டகிரல் பண்ணும்போது. இப்போ log இதை சிம்பிளை பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ -2v + 1 இது log v + 1 இந்த பக்கம் மைனஸில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும். இப்போ log x + log c + log v + 1 இருக்குது. log a + log b + log c என்ன எழுதிக்கலாம் log abcன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ -2v + 1 அப்படியே தான் இருக்குது ஈக்குவல் log abcனா c × x × v + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ்டு பை விக்கு பதிலாக நான் கடைசியாக என்ன பண்ணணும் இதுக்கு மேலே இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் விக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் y/x ரீப்ளேஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக. ஸோ அப்போ விக்கு பதிலாக y/x ரீப்ளேஸ் பண்ணால் -2 / அடுத்து எனக்கு என்ன வரும் இங்கே விக்கு பதிலாக y/x + 1 = log × cx விக்கு பதிலாக y/x + 1 ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் இந்த எக்ஸு கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் y + xன்னு வரும். இந்த x மேலே வந்துடுமா அப்புறம் -2x / x + y = log × cx மறுபடியும் இந்த x இங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னா y + x / x அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ cx × x + y / xன்னு அதை எழுதிக்கலாம் மாற்றி. ஸோ இப்போ log × cx இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா log × c × அடுத்து எனக்கு என்ன வரும் x + yன்னு இருக்கும் -2x / x + y அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறேன். எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் log யும் கேன்சல் ஆயிரும். இப்போ c × x + y அப்படின்னு இருக்கும். ஸோ e -2x / x + y அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ c இன்சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும் 1/c × e -2x / x + y அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ x + y = எனக்கு என்ன அது 1/cக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் k அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கேபிட்டல் C அப்படின்னு கூட இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே கேன்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா k × e -2x + x + y அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்டு தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் என்ன கொடுத்துருக்கான் x × dy/dx - y = √x² + y² அப்படின்னு கொடுத்துருக்கான். கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிங்க. கிவன் எடுத்து அப்படியே எழுதிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம dy/dx மாதிரி கொஸ்டினை மாற்றணும். ஸோ இந்த -y இந்த சைடு போனால் எனக்கு என்ன வரும் +y வரும். ஸோ அப்போ x × dy/dx = y + √x² + y² இருக்கும். இந்த x இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது இந்த சைடு வந்து டிவைட் ஆகும். அப்போ dy/dx = y + √x² + y² / x அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு dy/dxை கொஸ்டினை மாற்றியாச்சு. இப்போ என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணோம் yக்கு பதிலாக vxனும் dy/dxக்கு பதிலாக v + x × dv/dx நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் v + x × dv/dx = அடுத்து yக்கு பதிலாக நான் என்ன போடணும் vx அப்படின்னு போடணுமா. ஸோ அப்போ vx
ப்ளஸ்ஸு அடுத்து எனக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய்க்கு பதிலாக எனக்கு என்ன வரும் விஎக்ஸ்ன்னு போட்டால் வி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே விஎக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது, அதாவது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு பாருங்கள் ரெண்டு டைம்லேயும் காமனாக இருக்கனால ரூட்டை விட்டு எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுக்கும்போது எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் v plus x into dv by dx அப்படியே தான் இருக்குது. சரி v plus x into dv by dx அப்படியே தான் இருக்குது ஈக்குவல் டு இங்கே ஒரு x இருக்குது இங்கே ஒரு x இருக்குது காமனாக வெளியே எடுத்து அப்படின்னா x into v plus root of 1 plus v square divided by x இருக்கும். இந்த x இந்த x கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா v plus x into dv by dx equal to v plus root of 1 plus v square அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த vயை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் v அப்படின்னு வரும். இந்த மைனஸ் விக்கும் ப்ளஸ் விக்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x into dv by dx equal to root of 1 plus v ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைமெல்லாம் ஒரு பக்கமும் வி டைமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். டிவியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டிஎக்ஸை ஈக்குவல் டு இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும் டிஎக்ஸ். இந்த எக்ஸ் இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது இன்சைட் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ டிவைட் பை எக்ஸ் இது இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது இது இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். அப்போ டிவி டிவைட் பை 1 ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ வேரியபிள் செப்பரபிளில் வி எல்லாம் ஒரு பக்கமும் டிவி விஏ ஒரு பக்கமும் எக்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் போடுங்க. இன்டெக்ரல் போட்டிங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் டிவி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் dx divided by x அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் dx divided by root of x squared plus a squared என்ன எழுதலாம் log into x plus root of x squared plus a squared plus c அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள் இது இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இப்போ இதை எழுதணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும் log into v plus root of v squared plus 1 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இன்டெக்ரல் dx divided by x இருக்குது 1 by x பண்ணால் log x ப்ளஸ்ஸு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக log c போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது log a ப்ளஸ் லாக் பி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ லாக் ஏபின்னு எழுதிக்கலாம் லாக் சிஎக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ இது எனக்கு என்னது அப்படியே தான் இருக்குது லாக் வி இன்ட்டு வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ போத் சைட் நான் என்ன பண்ணுறேன் லாகை கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன இருக்குது வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ விக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியாதனால ஒய் பை எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். வி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒய் பை எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண எனக்கு என்ன வரும் விக்கு பதிலாக இங்கே ஒய் பை எக்ஸ் ப்ளஸ்ஸு விக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒய் ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கீழே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எனக்கு என்ன வரும் எக்ஸு இங்கே கீழே ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மேலே ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு வருமா ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த பக்கம் எக்ஸு டிவைடில் இருக்குது இந்த பக்கம் வந்து எனக்கு நான் மல்டிபிள் ஆகுமா? ஸோ அப்போ பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன கிடைக்கும் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். dy by dx equal to 3x minus 2y divided by 2x minus 3y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவன்லேயே எனக்கு என்னது dy by dx கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ இப்போ dy ஈக்குவல் டு ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து எனக்கு என்ன வரும் 2x மைனஸ் 3y அப்படின்னு வரும். இது இந்த பக்கம் டிவைடில் இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ 2x மைனஸ் 3y இன்ட்டு dy ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y இந்த dx இந்த பக்கம் டிவைடில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ 3x மைனஸ் 2y இன்ட்டு dx அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த dy உள்ள மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2x இன்ட்டு dy மைனஸ் 3y இன்ட்டு dy ஈக்குவல் டு 3x இந்த dx உள்ள மல்டிபிள் ஆகும்போது 3x இன்ட்டு dx மைனஸ் 2y இன்ட்டு dx. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் டைம் எல்லாம் ஒரு பக்கம் ஒன்று வந்து சிம்ப்ளை பண்ண போகிறோம். அதாவது 2x இன்ட்டு dy அது அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் மைனஸ் 2y இன்ட்டு dx இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2y இன்ட்டு dx ஈக்குவல் டு இந்த பக்கம் 3x இன்ட்டு dx அப்படியே தான் இருக்குது. இங்கே மைனஸ் 3y இன்ட்டு dy இந்த பக்கம் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் இது ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ளஸ் 3y இன்ட்டு dy அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2 காமனாக இருக்குது. இதில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு dy ப்ளஸ் ஒய் இன்ட்டு dx ஈக்குவல் டு இங்கே 3 காமனாக இருக்குது 3 காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு dx ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது
நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் இந்த 2 அப்படியே தான் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் யூவி மெத்தடில் இருக்கனால இதை யூவி ஃபார்முலாவில் இருக்கனால எக்ஸ் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு யூவியில் இருக்கனால ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ண போகும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் டி இன்ட்டு எக்ஸ்ஒய் பண்ணால் எனக்கு என்ன வரும், அப்போ 2 இன்ட்டு எக்ஸ்ஒய்னு வரும் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை பண்ணால் எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும் ப்ளஸ் அடுத்து ஒய்யை பண்ணால் ஒய் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு இங்கே கிடைக்கும் நமக்கு இன்டகிரல் பண்ணும்போது ப்ளஸ் சி. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே 4 இன்ட்டு எக்ஸ்ஒய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி 4 இன்ட்டு எக்ஸ்ஒய் வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மேலே ரெண்டும் கீழே ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால மேலே ரெண்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு வரும். இந்த 2 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகும்போது இங்கே எனக்கு என்ன வரும், 4 எக்ஸ்ஒய்னு வரும் ஈக்குவல் டு இந்த 3 உள்ள மல்டிபிள் ஆச்சுன்னா 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன வரும், இங்கே 2 வந்து இந்த பக்கம் இருக்கனால இது கிராஸ் ஆகும்போது எனக்கு என்ன வரும், ப்ளஸ் 2c இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் டிவைட் பை வரும்போது இங்கே வரும்போது எனக்கு என்னது 2 இன்ட்டு 2 4 ஆயிரும். ஸோ அப்போ 4xy ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2c. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்து அப்படின்னா எனக்கு என்ன வரும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர். இங்கே 4xyன்னு இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4xyன்னு வரும். அடுத்து இது வந்து மறுபடியும் அப்படியே வச்சுக்கிறோம். இது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 2cன்னு வரும். ஓகேங்களா. மைனஸ் 2cனாலும் சினாலும் எனக்கு என்ன கான்ஸ்டன்ட் ஒன்று தான். ஸோ அதனால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு கேபிட்டல் C. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.